ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போது இந்த பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்ட்டு வச்சது பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கதிர் நம்மளை பெருமைப்படுத்திட்டா அப்படின்னு கடையில் கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு சரவணன் கிட்டே. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட மீனாவுடைய அப்பா அம்மா, மயிலோடைய அப்பா அம்மா எல்லோரும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இருந்துட்டு போகலாமே, வந்த உடனே போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், இல்லை சம்பந்தி எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுடைய அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. மீனாக்கிட்டேயும் செந்தில்கிட்டேயும் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் மயிலோடைய அப்பா அம்மாவும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் வேலை இருக்கா, நீங்களும் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி சொல்கிறாங்க. என் மயில் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அம்மா இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அதுக்காக சரி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இங்கே தங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட சரி எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. ஸோ ராஜும் நானும் இங்கே கூட இருந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாத்த, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ராஜுவும் கதிரும் மட்டும் இங்கே ஆஃபீஸ்லேயே இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா பாண்டியன் கூட மதிய சாப்பாட்டுக்காக வராங்க. ஸோ சரவணக்கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே வீட்டில் எல்லோரும் இப்போ ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க கோமதி கூட. அப்போ தான் இங்கே மயில் வந்துட்டு ஓடி ஓடி வீட்டில் எல்லாருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் போய் எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயில் ஓடி ஓடி செய்கிறாங்க. இப்போது இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி மயிலோடைய அம்மா வந்து பேசுகிறாங்க. என்ன மயில், நீ தானே அங்கேருந்து வந்த, உனக்கு டயர்டாக இல்லையா, எங்கள் எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீ மட்டும் வேலை செய்ய ஓடுற, உனக்கும் டயர்டாக இருக்குல்ல, நீ வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயிலோடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. நான் உட்காந்துட்டு காஃபி யாருமா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மயில் இந்த வீட்டில் வேறு ஆளே இல்லையா காஃபி போடுறதுக்கு, நீ மட்டும்தான் ஓடி ஓடி செய்யணுமா, அங்கே கூட பார்த்தோம் நீ தான் வந்து டீ கொடுத்துட்டு இருந்த எல்லாருக்குமே, எங்கே போனாலும் நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா, அது கதிரோட ட்ராவல்ஸ், அங்கே வந்துட்டு ராஜி தானே வேலை பார்க்கணும், எல்லாரையும் ஓடி ஓடி கவைக்கணும், நீ பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயிலோடைய அம்மா வந்து கேட்குறாங்க. மா இதில் என்னம்மா எனக்கு, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மயிலோடைய அம்மா வந்துட்டு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா, இது கதிரோட ஃபங்க்ஷன், கதிரோட ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன், நீயும் உன் புருஷனும் என்னைக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா அன்னைக்கு தான் அது உங்களுடைய ஃபங்க்ஷன், புரியுதா இல்லையா மயில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோடைய அம்மா சொல்லிட்டு இருக்கவும், இங்கே கோமதிக்கு மீனாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் இங்கே செந்தில் கூட இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது மயிலோடைய அம்மா இப்படி பேசுகிறத பார்த்து. ஸோ இங்கே கோமதி அப்போ ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ஸோ கதிர் வந்துட்டு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துக்கு இவங்க வரும்போதே சரவணன் சரியாக பேசவே இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்குது, இப்போ மயிலோடைய அம்மா இங்கே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, மயில் நாங்கள் யாரும் அப்படி நடத்தலையே, மயிலாக தான் எல்லா வேலையும் இழுத்துட்டு போட்டுட்டு செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி சொல்லுவோம். அவள் வேலை செஞ்சால் நீங்கள் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்ல மாட்டீங்களா சம்பந்தி, வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு மருமக இருக்கான்னு நீங்களும் விட்டுருவீங்களா, அவள் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, அவளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி அதாவது கோமதி கிட்ட வந்து கேட்குறாங்க மயிலோடைய அம்மா. கோபதி இருந்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, பாரு மயில், நீ எல்லா வேலையும் ஓடி ஓடி செய்கிறதுனால உன் அம்மா எங்களை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மயில் இருந்துக்கிட்டே, அம்மா அத்தையும் என்னம்மா குறை சொல்கிறேன், அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து காஃபி போட போயிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே எல்லோரும் உட்காந்துக்கிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு கேட்கலாமா சம்பந்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா கேட்கவும், என்னென்னு சொல்லுங்கள் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இப்போது சுற்றி முற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசுகிறதுக்கு கூச்சப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் அப்படி தப்பாக கேட்க போகிறது இல்லையா, இவங்க எல்லோரும் இருக்கிறதுலையும் ஒரு விதத்தில் நல்லது தான், நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிற விஷயம் என்னன்னா, எனக்கு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சம்பந்தி, என் மனசில் பட்டதான் நான் சொல்கிறேன். இல்லை வயல் சொல்லிக்கிட்டு இருந்தான், வயலை ஏதோ விற்று தான் இந்த மாதிரி கதிர் தம்பிக்கோ செதில் தம்பிக்கோ பணம் கொடுத்தது தான் மயில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம் அந்த வயல் யாருக்கெல்லாம் சொந்த சம்பந்தியமா, உங்களுடைய வீட்டு வயல் அப்படின்னா இது எல்லா பிள்ளைகளுக்கும் தானே சம்மந்தம், இதில் சரவணன் மட்டும் ஏன் விட்டுட்டீங்க, சரவணனுக்கு எதுவும் இதில் பங்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவர் வந்து கேட்கவும்,
அப்படி இல்லைங்க. இவங்களுக்கு பணம் தேவை இருந்தது. அதனால அவங்க வித்து 2 பேருக்கும் சரி பாதியா குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், "இல்ல சம்மந்திம்மா, என்ன இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளோ பணம் வந்திருந்தாலும் அத 3ஆ எல்லாம் பங்கு போட்டுக்கணும். அதுலல்ல சரவணனுக்கு ஒரு பங்கு குடுத்துருக்கணும்ல. அவர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, அது அவங்க பிற்காலத்துக்கு மயிலுக்கும் சரவணனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு யூஸ் ஆயிருக்கும்ல. அவங்க வச்சிருப்பாங்கல்ல. இல்ல பின்னாடிக்கு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு தோணுச்சுனாலும், அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குல்ல. என்ன சம்மந்தி சம்மந்தி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, அதான் குழந்தையே பிறக்கலையா, அதுக்கு சேஃப்டி பண்ணி வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன, அதான் மோசம் என் ஆசை காட்டி மோசம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சொல்லவும், அதுக்காக மயிலுக்கு குழந்தையே பிறக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன ஆளாளுக்கு இதே கேட்டுட்ருக்கீங்க. அவருக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டாக தெரியும் சம்பந்தியம்மா. நீங்கள் ஒன்றும் இதை சொல்ல தேவையில்ல. சரவணனுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே சம்பந்தியம்மா இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மயிலும் உங்ககிட்ட கேட்டு பார்த்தாலுமே இந்த பதில தான் சொன்னீங்களாம்மா. இங்கே பாருங்கள், மாப்பிள்ளை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு எல்லா பக்கமும் அவர் பாட்டுக்கு புரியாமல் நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மாப்பிள்ளைக்குன்னு ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து அமைச்சு கொடுக்க வேணாவா? அவரு அந்த கடையிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? செந்தில் தம்பியே அந்த கடையில இருக்க முடியாததா வந்துட்டு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு பணம் கொடுத்து வேலை வாங்கி வேலைக்கு போறாரு. இப்போ சரவணன் மாப்பிள்ளை போயிட்டு அந்த கடையில வேலை செய்கிறாரு. அப்போ அவருக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுதா அதில்? கடைசியில் செந்தில் தம்பி மாதிரி தான் மாப்பிள்ளையும் வந்து நிற்பார். ஆனால் செந்தில் தம்பிக்கு விவரம் இருந்துச்சு. அவர் அதிலிருந்து வந்துட்டார். கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு, படிச்சிருக்காரு. ஆனால் மாப்பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவர் விவரம் தெரியாதவர். என்னமே அவருக்கு புரியாது. கடைசி வரைக்கும் அவர் அப்பா சொன்னதே வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அவள் அப்பா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் சரவணன் மாப்பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோடைய அம்மா பேசவும், கோமதிக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோமதிக்கு மட்டுமே இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஸோ மயில் வராங்க. மயில் வந்ததுக்கப்புறமும், என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அத்தை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? அவரோட பையனுக்கு அவருக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருக்கும் பண்ண மாதிரி சரவணனுக்கு பண்ண மாட்டோம்னு நாங்கள் சொன்னோமா என்ன? நீங்கள் எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க? இப்போது ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா போனோமான்னு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சொல்லவும், என்ன சம்மந்தமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயிலோடைய அம்மா சொல்கிறாங்க. மயில் இருந்துக்கிட்டு, என்னம்மா இப்படி பேசுகிற? இங்கே பாருமா, இப்படி வந்து இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காந்தம்மா. மாமாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அமைதியாயிரு மயிடு, உனக்கு ஒன்றுமே புரியாது. மாப்பிள்ளைக்கிட்ட பேசி உனக்கு சூதானமாக சொல்லி புரிய வைக்க தெரியலை. நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சம்மந்தி அம்மா கிட்ட பேசினா சம்மந்திக்கிட்ட பேசி ஏதாச்சும் மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் பாண்டியன் வீட்டுக்கு வந்து இவங்க பேசின விஷயத்த எல்லாத்தையும் கேட்டு மனசு நொறுங்கி போய் வாசப்படியிலே நின்றுட்டுருக்காங்க. ஸோ செந்திலும் மீனாவும் வாசப்படி பக்கம் திரும்புகிறாங்க. அப்போது பாண்டியன் இருக்கிறத கவனித்து, அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. கோமதி பார்த்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் இவர் கேட்டிருப்பாரோ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. உள்ளே வாங்க, எப்போ வந்தீங்க, அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. உள்ளே வாங்க சாமியம்மா அப்படின்னு. அப்புறம் பாண்டியன் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. பேசின விஷயத்தெல்லாம் பாண்டியன் வந்து கேட்டுட்டு தான் அமைதியாகவே வந்து இருக்காங்க. மாமாவுக்கு எல்லாமே கேட்டிருக்குமா அப்படின்னு மயில் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. உட்காருங்க மாமா, நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? மதியம் சாப்பிட தானே வந்திருக்கீங்க, வாங்க மாமா நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா மயில், வேணாம், நான் கோமதியை பரிமாற சொல்கிறேன். நீ இனிமேல் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய வேணாப்பா, எல்லாத்தையும் கோமதியே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே, இப்போது என்ன மாமா, அம்மா பேசின விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? அவங்க பேசின விஷயத்த நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க மாமா. அம்மா ஏதோ புரியாமல் பேசிடுச்சு, அப்படியெல்லாம் எதுவும் நான் நினைக்கல மாமா. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் பிடிச்சி போய் தான் செய்கிறேன். எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். வீட்டு வேலையை கூட செய்யலைனா எப்படி மாமா? அம்மா தான் புரியாமல் பேசுதுன்னா நீங்கள் எப்படி மாமா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சொல்லவும், இல்லைப்பா, உன் அம்மா என்ன நினைக்குதுன்னா, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுடைய துணி வீட்டில் இருக்கவங்க எல்லார் வேலையும் நீ கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி உன் அம்மா நினைக்கிறாங்கப்பா. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லவும், உடனே மீனா இருந்துக்கிட்டு, பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை யாரும் நாங்கள் இங்கே வேலை வாங்கல. மயிலாக்கா அவங்களுக்கு பிடிச்சதான் இந்த வீட்டு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வேலையை எதுவும் நாங்கள் மீனா, அதாவது மயிலணி கிட்ட வந்து நாங்கள் விடுறதே கிடையாது. அக்கா கிட்ட நாங்களே தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய துணி, என் ஹஸ்பண்டோட துணி, இங்கே பாருங்கள், அரிசியோடது, அத்தையோடது, மாமாவோடது, இது எல்லாத்தையும் நாங்களே தான் துவைச்சிக்கிறோம். அவங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. கிச்சனில் ஏதோ காஃபி போடுறது, சமைக்கிறத நான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வேறு எதுவும் நாங்கள் அவங்கள வேலை வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு
மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரும்மா அதெல்லாம் கூட வேலை தானே, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகல, மீனா அதாவது மயில் வீட்லேயே இருக்கா, அதனால் அவள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணை யாரோ வேலைக்கு போக வேணான்னு சொல்லலையே, அதான் மயில் படிச்சிருக்கால, அவளும் வேலைக்கு போகட்டுமே. கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தா அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவளை வீட்டில் நிற்க வச்சுச்சு. இப்போது அவள் கர்ப்பமாக இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, இப்போது அவள் வேலைக்கு போகலாம் இல்லை, உங்கள் பொண்ணை யாரும் வற்புறுத்தலாமா, உங்கள் பொண்ணும் மீனா செந்தில் எல்லாம் கதிர் ராஜ்ய மாதிரி அவங்களும் வேலைக்கு போட்டோம், மயிலும் வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிடுறாங்க. ஸோ நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பாண்டியன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிருது. அதே மாதிரி சரவணனுக்கு நான் எதுவும் பண்ணாமல் போகிறதில்ல, கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் பண்ண மாதிரி சரவணனுக்கும் என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் சரவணன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க பேசின விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, அப்படி ஒன்றும் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா, எனக்கு அப்படி எதுவும் ஆசையும் இல்லைப்பா, நான் எதுவும் பிஸ்னஸும் பண்ண போகிறதில்ல, எனக்கு எதுவும் பணம் வேணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கவும் போகிறதில்லப்பா, கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் அந்த மல்லிகை கடையில் தான் போய் இருப்பேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யாருப்பா இருப்பா, நானும் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவப்பட்டு சரவணன் வந்து பேசவும், என்ன மாப்பிள்ள உங்களுக்காக தானே உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு, இங்கே பாருங்கள் வந்தோமா உங்கள் வேலையை பார்த்துட்டு போனோமா இருங்க, அதை விட்டுட்டு வெயிட்டில் இந்த மாதிரி பேசி சண்டை மூட்டி விடுற வேலை வச்சுக்காதீங்க. என்ன இப்போ மயில யார் வேலைக்கு போக மாட்டான்னு சொன்னது, அவளால் முடிஞ்சா தாராளமாக அவளை வேலைக்கு போக சொல்லுங்க பார்க்கலாம், முதல்ல வேலைக்கு போகிறதுக்கு படிச்சிருந்தா தானே வேலைக்கு போக முடியும், உங்கள் பொண்ணு படிக்கல தத்தி ஃபெயிலு, அதுவும் அவள் என்ன வேலை செய்ய முடியும், வீட்டு வேலை மட்டும் தானே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லவும், டே என்னடா சொல்கிற சரவணா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் கோமதி ஷாக் ஆகுறாங்க, மீனாவும் செந்தில கூட ஷாக் ஆகுறாங்க, என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் மயிலோடைய அம்மாவே மயில் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு அவசரப்பட்டு வாய் விட்டு பேசி மயிலோடைய விஷயங்களை அவங்களே வெளியே சரவணன் சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பேசின விஷயத்தினால கோவப்பட்டு சரவணனும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருப்பா இவ +2 தான் படிச்சிருக்கா, அது கூட இவ ஃபெயிலு, இவளுக்கு காலேஜ் பக்கமும் போனதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவளுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, வீட்டு வேலை தவிர வேறு எதுவுமே இவளுக்கு தெரியாதுப்பா, இவன் போய் எங்கப்பா கம்பெனியில் வேலையில் அதாவது ஆஃபீஸ்லலாம் வேலை செய்ய போகலாம், முதல்ல அவங்க பொண்ணு அவங்க ஒழுங்காக படிக்க வச்சுருக்காங்களா, அவள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு, அவள் படிக்கல வீட்டு வேலை தானேப்பா செய்வா, அதுவே இவங்களுக்கு புரியலையா, இதில் எனக்கு பங்கு கேட்டு நியாயம் கேட்டு வேறு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் வந்து சொல்லவும் ஷாக்காகி நிற்கிறாங்க. மயில் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. ஆமாம்மா நல்லா நான் வந்துட்டு இழிச்சவாயன், நாம் எல்லாரும் இழிச்சவாயன்னு சொல்லிட்டு மயிலை தலையில் கட்டிட்டாங்கம்மா, இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நானும் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பொறுமையாக போயிட்டு இருந்தா இவங்க என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்களா, என் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கரெக்டாக எப்போ பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க, உங்களை மாதிரி ஒன்றும் என் அப்பா கிடையாது, போய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு என் அப்பா செய்கிறேன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக செய்வார், உங்களை மாதிரி கிடையாது, போய் சொல்லி மயிலை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து புட்டு புட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. மயிலோடைய அப்பா அம்மாவை அவங்களால பதில் சொல்லவே முடியாமல் நின்றுட்டு இருக்காங்க. மயிலுமே இருந்துக்கிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நான் சொன்னது இல்லைன்னு தப்பு, உன் அப்பா அம்மா பேசிக்கிட்டே போகிறாங்க, நீயும் அமைதியாக நின்றுட்டு இருக்க, ஏன் நடந்த விஷயம் எதுவும் உனக்கு தெரியாதா, இல்லை இப்படியே எல்லாத்தையும் மறைச்சிடலாம், இவன் எதையும் வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தியா, இங்கே பாரு நில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட அன்னைக்கே நான் பேசிட்டேன், அப்பா கிட்டே எதுவும் நீ பேச வேணாம், அப்பா எல்லாத்தையும் பண்ணுவாருன்னு, நீ அதேமாரி உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன் அப்பா அம்மாவும் பேச வச்சிருக்கில்ல, முதல்ல இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எதுக்கு நீ உன் அப்பா அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுவே பெரிய தப்பு, இதில் உன் அப்பா அம்மா என் அப்பாவை பற்றி கேவலமாக இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சியா, இங்கே பாரு இது வரைக்குமே நீ பண்ண விஷயமெல்லாம் போதும், இவ்வளோ நாளாக உண்மை எதுவும் வீட்டில் தெரியாது, நான் போனால் போதும் நான் அமைதியாக இருந்தேன், அதுவும் குழந்தை விஷயத்தில் கூட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதான் என் அப்பா அம்மாவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ல, முதல்ல நீ இங்கேருந்து உன் அப்பா அம்மா கூட இப்படியே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், என்னடா சரவணா நீ எது சொல்கிற, எனக்கு சொல்ல தலை சுற்றுதரா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், அப்பா நான் சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொன்னதை கேட்டு பயங்கர ஷாக்காக நிற்கிறாங்க பாண்டியனும் கோமதியும். இப்போவே நீ வீட்டை விட்டு உங்கள் அப்பா கூட அம்மா கூட கிளம்பு அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு தம்பி பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயிலோடைய அம்மா. ஏன் என்ன தப்புக்காக அவளை வெளியே
வெளியே போக சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாதா என்னை பேச வச்சுட்டாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணா அவசரப்படாதடா, என்ன எதுன்னு பொறுமையாக கேட்கலாம் இருடா அப்படின்னு. இதுக்கு மேலே கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, எல்லா விஷயத்துலையும் போய் சொல்லியிருக்காங்க. மயில் படிக்கவே இல்லை, அவள் வேலைக்கு போனதா சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளும் ஹோட்டலுக்கு தான்மா போயிட்டு இருந்தா, ஹோட்டலில் போய் எல்லாருக்கும் சப்ளையர் வேலை பார்த்துட்டு இருந்தாமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுது கோமதிக்கு பாண்டியனுக்கும். என்னடா சரவணன் சொல்கிற, அப்போ இந்த புள்ள நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு கிளம்புனதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து கேட்கும். எல்லாமே பொய்ப்பா, எல்லாமே ட்ராமாப்பா, நானே நேரில் பார்த்துதான் இவளை அழைச்சிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கர்ப்பன்னு சொல்லி ஒரு நாடகம், வேலைக்கு போகாமல் வீட்டில் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் அப்படியே மறைச்சிடலான்னு பார்த்தா, ஆனால் அது முடியல. அதுக்காக தான் இப்போ திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காப்பா, நான் இடத்த முழுக்க சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா மயிலு, சரவணன் சொல்றதில் உண்மையா? நீ ஆஃபீஸ்க்கு போலியா, அப்போது ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போனியா, அப்போது நீ படிக்கலையா? சரவணன் சொல்றதில் உண்மையா உன் அப்பா அம்மா ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மயிலு திருன்னு முழிக்கிறாங்க. அம்மா சரவணன் மாமா சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் சொல்லத்தையும் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் சொல்லவும், என்னப்பா இதுக்கு மேலே கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அம்மா சொல்லவும், இங்கே பாருங்கள், அதுக்கு நீங்கள் நேர்மையாக நடந்த விஷயத்த சொல்லி உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே, இப்படி பொய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அம்மா இது என்னம்மா இவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, தயவு செஞ்சு இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும் பாண்டியன் அமைதியாகவே நிற்கிறாங்க. கோமதி கிட்ட என்னங்க இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நான் என்னப்பா பண்ண முடியும், இது அவனுடைய வாழ்க்கை, எல்லாமே அவனுடைய முடிவாகவே இருக்கட்டும், மயிலை இந்த அளவுக்கு ஏமாத்திருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சி பார்க்கல, ஆனால் மயிலை நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட நீ இதை பற்றி சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே வந்து மயிலை பார்த்து கேட்டுட்ருக்க. இங்கே மீனாவுமே ஷாக் ஆகி, என்னக்கா இதெல்லாம் மாமா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலும் சரவணனும் கூட, அதாவது சரவணன் கூட செந்தில் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, எல்லாரும் இப்போ வச்சு நம்புங்களேன், நான் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாண்டியனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஸோ இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இப்போ பாண்டியனுக்கு கோமதிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து சரவணன் சொன்ன மாதிரி மயிலை வீட்டை விட்டு பாண்டியனும் கோமதியும் வெளியே அனுப்ப போகிறாங்களா, இல்லை மயில் வந்து தெரியாமல் பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.